ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாங் வந்து ஒரு ஸ்ப்ரே வருது. ஸோ நம்ம ஆல்ஃபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 HP ஆக்கி விட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த வராங்களா அப்படின்னு நம்ம வாய்ஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். க்ளோசிங் நாக் வச்சுட்டாங்களா? ஸோ நாக்கு அங்கே பாருங்களேன், அந்தாண்ட லெஃப்ட் சைடு ஆல்ரெடி பிளான் ஏன்னா அவங்க என்ன சொல்லுது ட்ரோன் சொன்னதுன்னா ஒரு மெயின் பிளேஸி தான். ஸோ இப்படியாக தான் இதை ரஷ் பண்ணி எடுத்தாங்க பிறகு பிடிச்சி விட்டு போகுதுனால ஸோ ரஷ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. பார்த்தீங்கன்னா 4FM வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது கைஸ். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்க மாட்டாங்க. ப்ரோ T7 ஷா இருக்காரா? T7 டீம்ஸ் இருந்தாங்களே. சந்தோஷ் தான் இருக்கார். T7ல் வந்து இப்போதைக்கு சந்தோஷ் மட்டும்தான் இருக்கார். அவர் கூட எங்கே இருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பனில் அவர் இருக்கிற பிளேஸில் வந்து எனிமி கிடையாது. அதனால் ஜாலி. ஸோ லாஸ்ட் 1 வரைக்கும் எதிர்பார்க்க. ஸோ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 1v3 பண்ணிட்டு வந்தார் கைஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா மட்டும் இறந்து போயிட்டார். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஒரு நேடு ஒன்று கனெக்ட் பண்ணுற அட்டாடா போடு பிரியாணி போடு அட்டாடா மேஜிக் நெக்ஸ்ட்டு நம்ம 20 டீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷாக்சி மட்டும் தான் அப்படி இருக்காரு. ஸோ க்ளோசிங்கில் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்ப்போம். நம்ம 4FM வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல பிளேயர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ ஆமாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் மொத்தம் 3 ஸ்குவாட் வந்துட்டாங்க, 4 ஸ்குவாட் வந்துட்டாங்க. அதனால தான் அங்கே கன்ஸும் அவ்வளோ கிடைக்கல. ஸோ 4FM வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம சந்தோஷ் இந்த மாதிரி இங்கே வண்டியை உருட்டிக்கிட்டு வந்து போயிட்டு இருக்காரு. ஐயோ. ஸோ நம்ம பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பேக்கில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது நம்ம டீம் 14th கிட்ட. ஸோ முன்னாடி யார் அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஃபினிஷ் ஆகிட்டுருக்காங்க கைஸ். 3 நாக்கு சுச்சோ. ஸோ நம்ம என்ன சொல் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸுக்கும் சரி நம்ம டீம் 14th நம்ம காடெக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபைட் ஒன்று போய்கிட்டு இருக்குது கைஸ். ஃபைட் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். நம்ம டீச்சர்லேருந்து எல்லாமே நாக்கு இருக்காங்க. நம்ம சில்புரோ நம்ம பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்புரோ வந்து பேக்கில் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரிவே பண்ணுறதுக்காக. ஆனால் அவரோட டீம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி தான் போகணும். ஆல்ரெடி நம்ம யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா ரசாக்குள்ளேருந்து இறந்து போயிட்டார். ஸோ காடெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பேரில் ஒருத்தர் தூக்கி விட்டாங்க. நம்ம ஹெல்பாய் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி ரிவே பண்ணுறதுக்காக வராரு. ஃபைட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஃபைட் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா? ஸோ டீம் பார்த்தீங்கன்னா 8 டீம்ஸ் தான் வச்சுருக்காங்க. என்னப்பா இது திடீர்னு பார்த்தீங்கன்னா 7 டீம்ஸ் குறைஞ்சி போச்சு. எனக்கு வருத்தம்பா வருத்தம். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் வந்துட்டார். எல்லாருமே வந்துட்டாங்க. யார் அது நேடு போடுது. ஆனால் நம்ம டீம் நேரம் ஆக மாட்டோமே. எப்படி 2 பேரும் நாக் ஆனாங்க? அதை ஒன்றும் எனக்கு புரியல. நம்ம காட்ஸ் மாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சில்புரோ மட்டும் தான் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ அவர் நேடு வந்து மாட்டர் ஆல்ரெடி நேடு வந்து எடுத்துட்டார். ஸோ நேடு எடுத்து கேன்சல் பண்ணிட்டார். ஓபி கைஸ் ஓபி சில்புரோ பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக 2 நேடாக போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இப்போ